ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து டாக்ஸிக். இந்த படம் வந்து ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ரெண்டு படத்தையும் ஒப்பிட்டு டாக்ஸிக்கோட எங்கள் படம் தான் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக ஃபயர் விடும்போது ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, எப்போ அவங்க லெவல் துவஞ்சி போராடுங்கப்பா, டாக்ஸி கூடலாம் நீங்கள் மோதலாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னவா வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஜனநாயகன் படம் இன்னும் தேட்டரில் ஓடிட்டு இருக்கு என்பது ஒரு நல்ல தகவல். இப்போ நம்ம வந்து இந்த படத்துடைய கதைக்கு வரலாம். அதாவது அக்கா நயன்தாரா, தம்பி வந்து யாஷ், இவங்க ரெண்டு பேரும் வந்து சிறு வயதிலே நிறைய துன்பங்களை ரொம்ப டார்க்கான லைஃப்பை சந்திச்சவங்க. எப்படி அப்படின்னா அவங்க கண்ணுதிரிலே அம்மா அப்பா வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த ரத்தம் வந்து தாய்ப்பால் முகத்தில் தெரிப்பதற்கு பதிலாக ரத்தம் வந்து யாஷோட முகத்தில் தெரிச்சிருக்கும். அதனால அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு கொடுமையான ஆளாகவே தான் அவர் இருப்பார். அவருடைய வாலிப பருவமும் அப்படி தான் அமையுது. அப்போ அவருக்கு அக்காவுக்கு நயன்தாராவுக்கு ஒரு ஆசை இருக்கும், தன் தம்பி வந்து இந்த தேசத்தை கட்டி ஆள வேண்டும் அப்படின்ட்டு. கதை வந்து 1947 நடக்குது. அப்போ வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனால் கோவாவில் மட்டும் அந்த வெள்ளையர்களுடைய ஆதிக்கம் வந்து அங்கே இருந்ததா ஒரு கதை வந்து இதில் கன்வே பண்ணுறாங்க. இன்னும் நம்மளுக்கு அதை பற்றி சரியா தெரியல. இப்படி கதை நடக்கும்போது கோவாவில் ஒரு டான், அந்த டானுக்கு கீழே வந்து நயன்தாராவும் நம்ம ஹீரோ யாஷும் வந்து பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த டானோட பொண்ணுக்கு வந்து யாஷ் மேல ஒரு காமம் கலந்த காதல், யாஷுக்கும் அப்படிதான். யாஷுக்கு நிறைய பெண்கள் மேல காதல். இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இந்த நேரத்துல தான் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க நம்ம ஹீரோயின் கியாரா அத்வானி. அவங்களுடைய பேரழகை பார்த்து மயங்கி காதலும் காமமும் கொள்கிறார் நம்ம யாஷ். ஸோ இவங்க கியாரா அத்வானி பக்கம் இவர் யாஷ் சாஞ்சிட்டாருன்னா அந்த டானோட பொண்ணு கல்யாணம் பாதிக்கப்படும். ஆனால் டான் வந்து லவர் நான் கொலை பண்ணிருவேன், நீ வந்து மரியாதையை அவளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மிரட்டி கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வருது. அதுக்கு அடுத்து கல்யாணத்தில் நிறைய கல்யாணம் நடந்துச்சா, அதெல்லாம் நிறைய என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. நம்ம உண்மையான காதலி, மனதார நேசித்த காதலி கியாரா அத்வானியை யாஷ் என்ன பண்ணாரு, இந்த யாஷுக்காக நயன்தாரா எடுத்த பெரிய ரிஸ்க் என்ன, அதன் மூலமா என்ன நடந்துச்சு, இது இல்லாமல் உள்ள 2-3 கிளைக்கதைகள்லாம் இருக்கு. அந்த கிளைக்கதைகளோட முடிவு என்ன, முடிவில் இன்னொரு யாஷ் வராரு, அந்த யாஷ்க்கும் இந்த யாஷ்க்கு என்ன சம்பந்தம், இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படி என்பதுதான் இந்த படத்துடைய கதை. இதுக்கு முடிவு வந்து ஹீரோ எப்படி ஜெயிச்சாருங்க தான் வழக்கமான முடிவு தான். இதான் அந்த படத்துடைய கதை. ஒரு நடிகன் வந்து ஒரு படத்துக்கு தன்னை முழுமையாக வருத்திக்கிறது இருக்குல்ல, அது எப்போதுமே பாராட்டக்கூடிய விஷயம். என்னன்னா அந்த ஒரு கேரக்டரை முழுமையாக உள்வாங்கி நம்ம ரசிச்சு இது பண்ணால் மட்டும்தான் அப்படி ஒரு அர்ப்பணிப்பை வந்து வெளிப்படுத்த முடியும். யாஷ் வந்து நயன்தாரா கூட அந்த ஆடியோ லான்ச் மேடையில் சொன்னாங்க, அங்கே கன்னடத்தில், நம்ம ஊர் ஆடியோ லான்ச்சுக்கு தான் நயன்தாரா வர மாட்டாங்களே, அங்கே வந்து சொல்லும்போது இப்படி ஒரு அர்ப்பணிப்பு ஒரு மனிதனால் கொடுக்க முடியுமான்னு சொல்லி வியந்திருந்தாங்க. அந்த வியப்பு உண்மையில அப்படி ஒரு அர்ப்பணிப்பு வந்து யாஷ் கொடுத்திருந்தாரு. அந்த மாதிரி விஷயத்துல யாஷ் எல்லாம் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். நயன்தாரா கேரக்டர் வந்து ஓரளவு டீசெண்டாக எழுதப்பட்டிருந்தது. அவங்களுக்கான ஸ்டார்டிங்கும் சரி ஃபினிஷிங்கும் சரி ரொம்ப கன்வின்சிங்காக கரெக்டாக இருந்துச்சு. அவங்களுடைய நடிப்பும் அவங்களுடைய தோற்றமும் அவங்களுடைய வயதுக்கு ஏற்ற தோற்றமாக அந்த இது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நம்ம கியாரா அத்வானி அவங்களுடைய அழகும் சரி கவர்ச்சியும் சரி நிச்சயமாக ஜென்சி கிட்ஸ்க்குலாம் பயங்கரமாக பிடிக்கும். இளைஞர்கள் மட்டுமே பார்க்க வேண்டிய, இளைஞர்கள் மட்டுமே ரசிக்கக்கூடிய, வயது வந்தவர்களுக்கெல்லாம் கொண்டாடக்கூடிய காட்சிகள்லாம் படத்தில் நிறையா இருக்குது. நம்ம அண்ணன் கார்த்திக் பத்திரிகையாளர் அவர் கூட சொன்னார், டாக்ஸிங்க பேருக்கு டாக்ஸின்னு வச்சிருக்கலாம்ப்பா, நிறைய சம்பவத்தை டாக்ஸியில் வச்சே பண்ணுறாரு அப்படின்னு காமெடியாக சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரியான நிறையா மேட்டர்லாம் படத்தில் இருக்குது. நம்ம ருக்மணி வசந்துக்கு ஒரு பெரிய அளவில் கேரக்டர் இல்லை, ஆனால் இருந்தாலும் கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செஞ்சுருந்தாங்க. இதர நடிகர்களில் நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க ஏரியா வந்து கரெக்டாக அப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டு போட்டிருந்தாங்க. நம்ம ரவிராஜு அவருடைய சினிமாட்டோகிராஃபி நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும். அட்டகாசமான சினிமாட்டோகிராஃபி, விசுவல் வந்து இந்த படத்தில் வந்து வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரவி பஸ்ரூர், விஷால் மிஸ்ரா, நம்ம தனிசிக் டாக்ஸின்னு சொல்லிட்டு பாக்ஸின்னு சொல்லிட்டு 3 இசையமைப்பாளர். ஏன் 3 பேருங்க கொஸ்டின் நம்மளுக்கு வந்துச்சு. ஒருவேளை சில பேர் சாங் பண்ணியிருப்பாங்க. இப்போ பொதுவாக 2 பேர் வைப்பாங்க, ஒருத்தர் சாங்க்கு ஒருத்தருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்னு வைப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் எதுக்கு 3 பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. யார் பாட்டு பண்ணா, யார் பேக்ரவுண்ட் பண்ணா, யார் இதை பார்த்தா நமக்கு தெரியல. 3 பேரோட பணியுமே சிறப்பாக இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் மட்டும் சவுண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக தான் நமக்கு தோணுச்சு. கீது மோகன் தாஸ் அவங்க தான் நல்லதா வேந்துன்னு ஒரு படம் வந்துச்சு, மாதவன் நடித்த படம், கமலஹாசன் தயாரித்த படம். அந்த படத்தில் கதாநாயகியாக நடித்தவங்க தான் அந்த கீது மோகன் தாஸ். அவங்க தான் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அவங்களோட கூட சேர்ந்து அந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனத்தில் வந்து கூட இருந்திருக்காரு நம்ம நடிகர் யாஷ். இவங்க 2 பேரும் ரைட்டிங் லெவலில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான உழைப்பை போட்டிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணுச்சுது. ஏன்னா எந்த கேரக்டருக்கான ரைட்டிங்லேயும் ஒரு டெப்த் இல்லாது படத்தில் அங்கங்கே நம்மளுக்கு தெரிந்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் இப்படியான படத்தை அந்த படம் எங்கே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சின்ன ஷாட்டு கூட அவ்வளோ பெரிய உழைப்பு போட்டிருக்காங்க. உழைப்புனா ஆர்ட் டிபார்ட்மெண்ட், செட் டிபார்ட்மெண்ட், சவுண்ட் எஃபெக்ட், திரைக்கு முன்னாடி அதாவது கேமரா படத்தில் தெரியுற அந்த இதுவும் சரி, பின்னாடி அந்த சவுண்ட் எஃபெக்ட், சிஜி, அந்த டிஏ ஒர்க்கு, டப்பிங் ஒர்க்கு, எல்லாத்துலேயுமே அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. அந்த உழைப்போட பிரமாண்டம் வந்து திரையில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு நல்ல விதமான மேக்கிங், நிறைய இடத்துல இங்கிலீஷ் படம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல், அதெல்லாம் பட்டகாசமாக கொடுத்துட்டாங்க. ஸ்டேஜிங்கில் ரைட்டிங் லெவலில் மட்டும் கொஞ்சம் டெப்த்தாக உழைச்சிருக்கலாம், இருந்தால் கூட பரவாயில்ல.
நிச்சயமாக ஒரு டீசெண்டாக பசங்களுக்குலாம் ஒரு டீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. வன்முறையை அதிகம் சொல்லக்கூடிய படம் தான், வன்முறை தான் தீர்வுன்ற மாதிரி சொல்லக்கூடிய படம் தான். இருந்தாலும் இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது என்பதோடு நம்ம நிறுத்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.